சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர் மாவட்டத்தில் மான் வேட்டையாட சென்றதாக 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு தமிழக கட்சிகள் பல கண்டனங்களை அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசும் இதற்கான வலிமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கலைமாறன் சார், இப்போ வேட்டையாட காட்டிற்குள் வனப்பகுதிக்குள் வேட்டையாட செல்றது சட்டவிரோதமாகவே இருந்தாலும் ஒருத்தங்களை இப்படி சுட்டுக் கொள்ற அதிகாரம் வனத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்திய அரசியல் சட்டப்படி? இல்ல, அதுல நான் உங்களோட கூட்டுல ஒரு சின்ன திருத்தம். அதாவது வனத்துறை தான் சொல்லுது இவங்க வேட்டையாட வந்தாங்க அப்படிங்கிறது. உறவினர்கள் கிராமத்துல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து கால்நடை வளர்ப்புல ஈடுபட்டிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி கால்நடைகள் காணாமல் போயிருச்சு. இந்த கால்நடைகளை தேடி வனத்திற்கு போனாங்க. வனத்திற்கு போன இடத்துல வனத்துறை சுட்டு கொன்றது அப்படிங்கிறத கிராமத்தினர் சொல்றாங்க. என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது வேல்முருகனுடைய பேட்டி நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த வேல்முருகன் என்ன சொல்றாருன்னா, வனத்துறை வந்து இந்த 3 பேரையும் வழிமறிக்கிறது. வனத்துறை வந்து கன்னட மாநிலத்தை சேர்ந்தவங்க, அவங்க கன்னட மொழியில பேசுறாங்க. இவர்கள் தமிழர்கள், இவங்க தமிழ்ல பதில் சொல்றாங்க. இந்த மொழி பிரச்சனையில இவங்க சொல்லுகின்ற பாஷை அவங்களுக்கு புரியல. இந்த மொழி பிரச்சனையில இவங்க தமிழர்கள், ஸோ இவங்க மேல நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இவர்களுக்கு பெருசா ஆதரவு இருக்காது. ஒருவேளை கன்னட மொழியில பேசி இருந்தால், இல்ல கன்னடர்களாக இருந்திருந்தால் வனத்துறை இவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காது. அந்த 3 பேரையும் கைது செஞ்சிருக்கோம், அவங்களை கூட்டு போய் விசாரிச்சிருக்கோம், இல்ல ஏதாவது ஒரு அபராதம் போட்டு விடுவிச்சிருக்கோம். ஏன்னா கன்னடர்களுக்கு எதிராக கன்னட வனத்துறை துப்பாக்கி சூடு நடத்தியிருந்தால் கர்நாடகத்தில் அது பெரிய இஷ்யூ ஆயிருக்கும். அரசியல் கட்சிகளும் சும்மா இருந்திருக்காது. அங்க இருக்க அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டத்தை முன்னெடுத்திருப்பாங்க. இப்ப இவங்க தமிழர்களாக இருக்கிறதுனால கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் இது குறித்து பேச முன் வரல, இது குறித்து எந்த குரலும் எழுப்ப முன் வரல அப்படிங்கிறத வேல்முருகன் சொல்றாரு. இது ஒரு பாயிண்ட். இப்ப நீங்க கேட்ட மாதிரி வனத்துறையை பொறுத்தவரையிலும் வனத்துறைக்கு ஆயுதம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, வனத்துல ரோந்து போறப்ப விலங்குகளால் ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது, அப்படி நேரத்தில் அவங்க உயிரை காத்துக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு ஆயுதமாகத்தான் அந்த அவங்களுக்கு துப்பாக்கியோ இல்ல வேற எந்த ஆயுதமோ வழங்கப்படுகிறது அரசின் சார்பில். வனத்துறைக்கு ஒரு என்கவுண்டர் நடத்துறதுக்கோ இல்ல வந்து ஒருவரை சுட்டுக் கொள்வதற்கான எந்த அதிகாரம் கிடையாது. நீங்க இன்னும் சொல்ல போனால் அது வந்து ராணுவத்திற்கு மட்டும்தான் எதிரிகளை சுட்டுக் கொள்வதற்கான பயிற்சியும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கும். காவல்துறையை பொறுத்தவரையிலும் காவல்துறைக்கு வந்து காவல் காப்பதுதான் முதல் கடமை. அந்த காவல் கடமையில அவங்க உயிருக்கு ஆபத்து நேரிடுமானால், இல்ல இந்த சூழல்ல என்னால் தப்பிக்கவே முடியாதுன்னா மட்டும்தான் போலீஸ் துப்பாக்கியை எடுக்க முடியும். போலீஸ் துப்பாக்கி எடுத்து துப்பாக்கியை பிரயோகம் பண்ணணும்னா அதுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்குது, பல்வேறு நிலைகள்ல உத்தரவு வரணும். ஒரு போலீஸ் துப்பாக்கி சூடு நடக்கிறதுனா அதுக்கு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து அல்லது நீதிபதியிடமிருந்து அந்த மாதிரி ஒரு அப்ரூவல் வந்தால் தான் அவங்க துப்பாக்கியை உருவ முடியும். அது வனத்துறைக்கும் அது பொருந்தும். வனத்துறை இந்த நிலையில் என்ன சொல்லுது, என்ன டிஃபெண்ட் பண்ண பாக்குது அப்படின்னு கேட்டா, சட்டப்படியான ஒரு வாக்கியம் வழங்கப்பட்டிருக்கு. வனத்துறைக்கு சட்டப்படியான ஒரு அங்கீகாரம் இருக்கிறது. உங்க உயிருக்கு ஆபத்து வருமானால் நீங்க துப்பாக்கியை பிரயோகிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்துல ஒரு லூப் ஹோல் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது வனத்துறை. இப்போ அரசியல் கட்சி தலைவர்கள் இங்க கூட்டாக இருந்தாலும் சரி, இந்த கிராம மக்கள் சொல்றதாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து விளிம்பு நிலை மனிதர்கள். பொதுவாகவே வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாமானிய மக்களை பார்த்தால் ஒரு இலக்காரம் இருக்கும், அதாவது ஒரு கேலியாக இருக்கும். இவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இவனுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதிகார நிலையில இருக்கிறவர்களுக்கு ஒரு பொதுவான மனப்பாங்கு இருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு. ஏன்னா ஒரு வலிமையான மனிதனை கையாள்வதற்கும் ஒரு எளிய மனிதனை கையாள்வதற்குமான வித்தியாசத்தை நம்ம கண்கூடா பார்த்திருப்போம். பல்வேறு அதிகார படிநிலைகள்ல நம்ம இதை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வந்திருப்போம். ஸோ அப்படி ஒரு நிலை தான் இங்க ஏற்பட்டிருக்கிறது, இங்கேயும் ஏற்பட்டிருக்கிறது. அதனாலதான் வந்து அந்த கிராமத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிராம மக்கள்,
எங்களுக்கு எளிய வாழ்க்கையை தவிர வேற எதுவும் இல்லை. இப்படி ஒரு நிலையில எங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளுக்கு கடுமையான பதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதையே தான் தமிழக அரசியல் கட்சிகளும் வலியுறுத்துகின்றன. அதாவது யாருமே இல்லாத, ஆதரவு இல்லாத விளிம்பு நிலை மனிதர்களுக்கு எதிராக தமிழக அரசு தான் முதல் குரல் கொடுக்கணும். ஏன்னா கொல்லப்பட்டவர்கள் தமிழர்கள், அங்கு வாழ்கின்றவர்கள் தமிழர்கள், அந்த கிராமத்தினர்கள் தமிழர்கள், அவர்கள் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். எனவே அவர்களுக்காக தமிழகத்தில் இருந்துதான் குரல் எழுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தமிழக அரசியல் கட்சி. கலைமாறன் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். இது பற்றி பேசுவதற்காக திமுகவிலிருந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? பதிவு செய்யலாம். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.